Welcome to Python Programming Series Part 15. இந்த வீடியோல நம்ம functions in Python பார்க்க போறோம். இது என்ன function அப்படின்னா ஒரு block of code நம்ம கால் பண்ணும்போதெல்லாம் அது ரன் ஆகும். அததான் functions அப்படின்னு சொல்வாங்க. இதுல நம்ம data பாஸ் பண்ணுவோம். அத parameter அப்படின்னு சொல்வாங்க. அடுத்து இதுக்கு நம்ம டேட்டாவை ரிட்டர்ன் பண்றது ரிசல்ட் அப்படி சொல்வாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா def keyword யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணுவோம். அதாவது def my function of இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க கொடுத்திருக்கேன் def my function of print hello from a function னு சொல்லிருக்கேன். இப்போ நான் இங்க my function கால் பண்றேன். அப்போ எனக்கு இது எனக்கு இங்க உள்ள இருக்கிறது எனக்கு இங்க print ஆகும். அடுத்து இப்போ இதுல ஆர்குமெண்ட்ஸ் எப்படி பாஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நம்ம இப்போ இத parenthesis குள்ள நம்ம இந்த மாதிரி கொடுக்க முடியும். நான் இப்போ இந்த my function குள்ள f name அப்படின்னு சொல்லி கொடுக்கிறேன். அதாவது first name மட்டும் சேஞ்ச் ஆகுது. லாஸ்ட் நேம் முகமது மட்டும் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் நேமா நான் வேற நேம் கொடுக்கும்போது பாருங்க மை ஃபங்க்ஷன்ல நான் மாலிக் யாசிர் நவாப் இப்படி கொடுக்குறேன். அப்ப லாஸ்ட் நேம் முகமதுன்னு கொடுக்கும்போது நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதெல்லாம் எனக்கு இது ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் இந்த முகமது சேர்ந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்படி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஸ்ட்ரிங்ல யூஸ் பண்ண முடியும். அடுத்தது நான் இந்த இடத்துல ரெண்டு பேராமீட்டர்ஸ்மே யூஸ் பண்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டையுமே கொடுக்குறேன். அப்போ நான் நடுவுல ஸ்பேஸோட அது எனக்கு வரணும்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்க நான் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டேன், லாஸ்ட் நேம் கொடுத்துட்டேன், நடுவுல ஸ்பேஸ் கொடுக்கும்போது எனக்கு இங்க ராஜேஷ்குமார் ஸ்பேஸோட எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்படி நம்ம ஸ்ட்ரிங்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்ல யூஸ் பண்றோம். அடுத்தது நம்பர்ஸ் யூஸ் பண்றது எப்படி அப்படின்னா இப்போ இங்க கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும். இப்போ நான் ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு, இதை நான் கால்குலேட் பண்றேன். அதாவது ஆட் சப் அண்ட் மல்டிப்ளை டிவிஷன் நாளையுமே பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நாலுமே நான் பண்ணும்போது நான் இங்க அதோட ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துட்டேன், அதோட கால்குலேஷன்ஸை கொடுத்துட்டு கீழே நான் கால்சிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இங்க நம்ம ரெண்டு பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ரெண்டு வேல்யூஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நமக்கு எரர் காட்டும். இந்த மாதிரி நம்மளால ஃபங்க்ஷன்ஸை நம்பர்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். அடுத்தது ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட்ஸ் ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம இந்த இதுல இருந்து நம்ம ஒரு வேல்யூவை எடுத்துக்கிறது. டப்பிள் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்ல இருந்து நம்ம ஐட்டமை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம இந்த கிட்ஸ் அதாவது ஆர்க்ஸ் அதாவது இந்த ஆஸ்ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் இங்க ஃபேமிலின்னு கொடுத்துருக்கேன், இப்ப கிட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இப்ப இதுல இருந்து எனக்கு நான் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி இந்த செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறத எனக்கு யங்கஸ்ட் சைல்டா எனக்கு கொண்டாந்து கொடு அப்படின்னு சொல்றேன். இதோட டைப் நான் கேட்கிறேன். பாருங்க இதை எனக்கு டப்லா மாத்திருக்கு. மாத்தி எனக்கு இதுல இருந்து எனக்கு இந்த ரம்யாங்கிறத மட்டும் எடுத்துட்டு கொடுக்குது. ஏன்னா நான் இங்க கிட்ஸ் இண்டெக்ஸ் பொசிஷன் 2ல இருக்கிறத கேட்டிருக்கேன். சோ எனக்கு இந்த மாதிரி நம்ம ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம ஆர்குமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும், ஐட்டம்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது கேவர்க்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம டபுள் ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். அதாவது எப்படி நம்ம இப்போ இது ரெண்டுல இருக்கிறதுல இருந்து இப்ப நான் லாஸ்ட் நேம் இந்த எல் நேம் இருக்குல்ல இதோட வேல்யூ என்னவோ அதை கொண்டு வா அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ நான் இங்க டபுள் ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணி இதோட டைப் பாருங்க டிக்ஷனரியா இருக்கு. ஏன்னா நான் இங்க வேரியபிள் அண்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன், ரெண்டு வேல்யூஸ் இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு இங்க இதை டிக்ஷனரி டைப்ல எனக்கு இருக்கு. ஸோ அதுல இருந்து எனக்கு லாஸ்ட் நேமை எடுத்துட்டு கொடு அப்படின்னோடனே எனக்கு லாஸ்ட் நேம்ல குமார் இருக்கிறதுனால எனக்கு குமாரை கொண்டு இங்க கரெக்டா எனக்கு பிரிண்ட் பண்ணுது. இப்படி நம்ம டிக்ஷனரியை ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது இப்போ டிஃபால்ட்டா பேராமீட்டருக்கு வேல்யூ அசைன் பண்ண முடியும். அதை எப்படி செட் பண்றது அப்படின்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா, அதாவது நான் இங்க ஃபங்க்ஷன் என்னன்னு யூஸ் பண்றேன், மை கண்ட்ரின்னு யூஸ் பண்றேன். இதுல நான் கண்ட்ரியை இந்தியான்னு டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணிருக்கேன். நான் இந்த இடத்துல எங்கேயாவது நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நாங்க வேல்யூ கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துட்டு அங்க அசைன் பண்ணும். நான் பாருங்க இங்க நான் 3 இதுலயுமே பாகிஸ்தான், யுஎஸ்ஏ அண்ட் ஜப்பான் கொடுத்துருக்கேன். இங்க தேர்ட்ல மட்டும் நான் சும்மா விட்டுருக்கேன். அப்போ என்னோட டிஃபால்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கும். அதுல நான் டிஃபால்ட் வேல்யூ இந்தியா கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு தேர்டா பாருங்க ஐ எம் ஃப்ரம் இந்தியான்னு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம டிஃபால்ட் வேல்யூ நம்மளால அசைன் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஒரு லிஸ்ட்டை ஆர்குமெண்டா அசைன் பண்றது எப்படி அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா நான் மை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி ஃபுட்ல கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ஃபார் லூப் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க பிரிண்ட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல நான் ஃப்ரூட்ஸோட வேல்யூவை வெளியில நான் கொடுக்குறேன். அப்போ நான் அடுத்த லைன்ல நான் மை ஃப்ரூட்ஸ்னு இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது எனக்கு இங்க ஃப்ரூட்ல என்னென்ன இருக்கோ அதை எனக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒன்னொன்னா எடுத்துட்டு இந்த இடத்துல ஃபுட்ல வச்சுக்கும். நான் இங்க மை ஃப்ரூட்ஸ்ல கேட்கும் போது எனக்கு அதை இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எனக்கு இது பிரிண்ட் ஆகுது. அடுத்தது இவ்வளவு தடவை நம்ம பார்த்ததெல்லாம் நம்ம வேல்யூஸை ஜஸ்ட்
டிஸ்பிளே பண்றது தான், பிரிண்ட் பண்றது தான். ஆனா வந்து எப்படி வேல்யூவை ரிட்டர்ன் பண்றது அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாதான் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண முடியும். இப்போ இங்க ஃபங்க்ஷன்ல வந்து நான் வந்து ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு இது யூஸ் பண்றேன், கீவேர்ட் யூஸ் பண்றேன். இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். இந்த இடத்துல நான் வந்து 5 into xன்னு சொல்றேன். இந்த x வந்து நான் மை ஃபங்க்ஷன்ல என்ன கொடுக்குறேனோ அந்த பிராக்கெட் குள்ள கொடுக்குற வேல்யூவை தான் x ஆ எடுத்துக்கும். அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மை ஃபங்க்ஷன் ஆஃப் 7 ஏன்ற வேரியபிள்லையும் மை ஃபங்க்ஷன் ஆஃப் 4 பிக்கும் மை ஃபங்க்ஷன் ஆஃப் 8 சிலையும் கொடுத்துருக்கேன். அப்ப நான் ஏபிசி பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், 7 into 5 அப்படி எனக்கு இந்த எக்ஸ் வந்து இந்த 5ஆல மல்டிப்ளை பண்ணி எனக்கு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்படிதான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண முடியும். அடுத்தது பாஸ் ஸ்டேட்மெண்ட். இப்ப ஏதாவது ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து எம்டியா வச்சிருப்போம். பின்னாடி நமக்கு அது மேபி தேவைப்படலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சிருப்போம். ஆனா நம்ம சும்மா அந்த ஃபங்க்ஷனை வச்சிருந்தா நமக்கு கண்டிப்பா எரர் சொல்லும். அதை அவாய்ட் பண்றதுக்காக ஜஸ்ட் நம்ம பாஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணா நமக்கு அது எரரும் வராது. ஃபியூச்சர்ல நமக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்பட்டா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.